ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஆர்வியை எப்படி கேண்டிலை ரீட் பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த இடத்த வந்து பையர் தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்த பையர் தான் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி என்கிட்ட வந்து ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தார். இங்கே வந்து பை ட்ரேடு போயிருந்தேன், லாஸ் ஆகிடுச்சு ப்ரோ, ஏன் இங்கே வந்து செல்லர் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டவுட்டு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் வந்து அவருக்கு வந்து புரியல. ஸோ அதுக்கு மேலே அவருக்கு எப்படி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக மார்க்கெட்டை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேனோ அதை முதல்ல வந்து மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ பையர் ரூம் 100%, 30% அண்ட் 0%லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கோசரம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செல்லர்ஸோட ஏரியா. 100% வந்து பையர்ஸ் என்ட்ரி கொடுக்கலாம், லோவர் சைடும் என்ட்ரி பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணுறான், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த 100%, 30% அண்ட் 100% அபோவ்லாம் வந்து ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை கூட இந்த கேண்டிலில் ஒரு கேண்டிலுமே பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் வந்து பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த கேண்டிலில் பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். ஸோ இந்த கேண்டிலில் வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணி இந்த பாடியும் டிக்ரீஸ் பண்ணிட்டான், ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போது கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பையர் கேண்டில் தானே வரணும் அப்படின்னு நினச்சி தான் ஒருத்தர் வந்து ட்ரேடு வந்து போனாராம். ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் தான் என்னை வந்து கேட்டார். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டில் இந்த கேண்டிலை பாருங்கள். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட பாடி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கா, இந்த ஒரு பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டனால தான் பையர் வந்திருப்பான் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த கேண்டிலில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து கண்டினியூஸாக லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? பிகினிங் ஸ்டேஜில் யாருக்குமே எதுவுமே புரியாது. எனக்கு வந்து 1000% வந்து தெரியும். நானும் உங்கள் லெவலில் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பையர் வருவார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து செல்லர் வந்திருக்கான். ஸோ ரீசன் வந்து பார்த்துருவோமா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூம் வந்து லோ வால்யூமாக இருக்குது. ஸோ பையர்ஸ் லோ வால்யூம். இந்த இடத்த வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், பையர் வந்து பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ இது பையர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பையர் தான் வருவான். ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. ஆனால் இந்த கேண்டிலில் வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம்.
நீங்கள் வால்யூமை மட்டுமே பார்த்துருக்கூடாது. ஸோ இந்த கேண்டில் பையர் லோ வால்யூமாக இருக்கான், இந்த கேண்டில் பையர் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், அதனால தான் பையர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள். ஸோ நான் ப்ரீவியஸாலாம் சொல்லியிருப்பேன், எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒசரம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செல்லரோட வால்யூம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிற அந்த 3 கேண்டில் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3வது கேண்டில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். ஓகேங்களா? இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். ஸோ ட்ராப் பண்ணிக்கிறேன். இது செல்லர்ஸ் ஹை வால்யூமாக இருக்கான், அதனால தான் இங்கே வந்து செல்லர் வந்திருக்கான். ப்ரோ நீ நெக்ஸ்ட் கேண்டிலை பார்த்து சொல்கிற அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டிலை பார்த்தாலும் அதில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வர விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. திரும்ப அதை தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது செல்லர்ஸோட வால்யூம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல்லர் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன கேண்டில் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மினிமம் இந்த 3 கேண்டில் நம்ம வந்து ரீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்திருக்கா. இப்போது நம்ம இந்த செல்லர் கேண்டில் ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த கேண்டில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேண்டில் கூட நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பையர் வந்து அக்ரெசிவாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த செல்லரோட ஏரியாவெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே போகுது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் பையர் வந்து இந்த செல்லரோட ஏரியாலாம் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஓகேங்களா? அகைன் என்ன பண்ணுறான், செல்லர் வந்து ஸ்ட்ராங் செல்லர். ஸோ இந்த வால்யூமை எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ராங் செல்லர் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை இந்த லெவல்லேருந்து கீழே கொண்டு வரான். ஓகேங்களா? கீழே கொண்டு வரான். ஸோ இப்போ இங்கேருந்துக்கும் கீழே கொண்டு வந்து இது வரைக்கும் வந்து செல்லர் வந்து கொண்டு வந்திருக்கான். ஸோ கேண்டில் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன நடக்குதுன்னா, லோவர் சைடு வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஓகேங்களா? அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். முன்னாடி இங்கே இருக்கிற இந்த கேண்டில், ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருந்திருக்கும். அகெயின் வந்து பையர் வந்து புஷ் பண்ணி இந்த பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ கேண்டில் இப்படி பிடிச்சிடுறான் கடைசியாக. இந்த இடத்த என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ பையர் வந்து போத் சைடு வந்து சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபைட்டு. ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஃபைட்டு அண்ட் செல்லரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆனால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. பையரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இங்கே வந்து செல்லர் வந்திருக்கான். ஓகேங்களா? அதனால தான் இங்கே வந்து செல்லர் வந்திருக்கான். இங்கே பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டில் இது யாரோட வால்யூம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டில் இருந்தால் பையரோட வால்யூம், ரெட் கலர் கேண்டில் இருந்தால் செல்லரோட வால்யூம், இது செல்லரோட வால்யூம், இது பையரோட வால்யூம் அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க. இங்கே என்ன கலர் வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த கேண்டிலில் யார் ஃபைட் பண்ணியிருக்கா, இந்த ஃபைட்டு தான் வந்து தீர்மானிக்கும் இது வந்து யாரோட வால்யூம்னு. ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ப்ரீவியஸாக செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான், வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா?
அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து செல்லர் வந்திருக்கு. ஓகே, அடுத்த கேண்டில் பார்ப்போமா. இது யாரோட வால்யூம்? இது வந்து பையரோட வால்யூம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன. எத்தனை வாட்டி கேன்சல் கொடுத்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. வரைஞ்ச மார்க்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இது வந்து செல்லரோட வால்யூம், இது பையரோட வால்யூம். பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். இப்போ வந்து பார்ப்போமா. இப்போ அகெயின் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இங்கே செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்? இந்த லெவலில் ஹிடனாக வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேங்களா, வரைஞ்சிடுறேன். இங்கே வந்து ஹிடனாக செல்லர் ஸ்ட்ராங். அப்போது விசிபிள் வந்து பையர் லோ வால்யூமாக இருக்கும் இந்த இடத்த. ஓகேங்களா. இப்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பையர் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணி மார்க்கெட்டை இது வரைக்கும் கொண்டு போகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பையர் வந்து இந்த ஏரியாலாம் பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறான். ஸோ பிரேக் ஆகலையா? ஓகே. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் கொண்டு போகிறான். அகெயின் என்ன நடக்குதுன்னா, செல்லர் வந்து புஷ் பண்ணி இந்த ரூம்குள்ளே இருக்கிற ஹிடன் செல்லர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கீழே கொண்டு வரான். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் செல்லர் வந்து போகியிருக்கான். ஆஃப்டர் பையர் வந்து போயிருக்கான். ஓகேங்களா, மாற்றி சொல்லிட்டேன். பையர் வந்து போயிருக்கான். ஆஃப்டர் என்ன நடக்குதுன்னா, செல்லர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரான். ஸோ இது வரைக்கும் கீழே கொண்டு வரான். அகெயின் லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணி இங்கே இருக்கிற பாடியை விட இங்கே இருக்கிற பாடியை டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பையர். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் தப்பு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்தமாதிரி அனலைஸ் பண்ணால் தப்பு. நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலை தான் பார்க்கணும். இந்த கேண்டிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாடியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஓகே ப்ரோ, இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான், இந்த இடத்த செல்லர் வந்து பாடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், இங்கே வந்து செல்லர் தானே ப்ரோ வரணும், ஏன் பையர் வந்தான்? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். புரியாமல் போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னாக்கா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா. நம்பிக்கையுடன் லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், எஃபோர்ட் மட்டும் போடுங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்களாக கண்கூட பார்ப்பீங்க. ஸோ ரீசன் நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த கேண்டிலை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் இது வரைக்கும் கொண்டு போயிருக்கான். ஆஃப்டர் செல்லர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பாடியாக முடிச்சிருக்கான். ஓகேங்களா. கையில் தான் ட்ராப் பண்ணுறேன், கொஞ்சம் மிஸ்மேட்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மார்க்கெட் இப்படி வந்து செல்லர் வந்து க்ளோஸ் பண்ணுறான். அகெயின் லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணி இந்த செல்லரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா. அந்த பாடிக்கும் இந்த விக்கிக்கும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. பாடிக்கும் விக்கிக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், பாடிக்கும் விக்கிக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட பாடி இவ்வளோ பெருசு இருக்குமா? ஓகேங்களா. இப்போது இந்த விக்கி பாருங்கள். ஸோ இந்த விக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா. இந்த விக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அந்த பாடி விக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்கா?
லோவர் சைடு வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி, ஸோ லோவர் சைடு பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி இந்த செல்லரோட பாடி, அதாவது இவ்வளோ பெரிய செல்லரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. அப்பர் சைடும் பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். லோவர் சைடு கடைசியாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மைண்டில் ஏற்றிக்கிங்க. இது ஒரு செல்லர் கேண்டில்னால் ஸோ பையர் வந்து எவ்வளோ தூரம்னா போயிருக்கலாம். ஃபைனலாக வந்து லோவர் சைடு என்ட்ரி ஆகிற பையர் தான் நமக்கு வந்து முக்கியம், என்ன பண்ணுறான்னு. அதே இதை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ப்ரோ. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, நான் வரைஞ்ச எல்லாமே வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து செல்லர்ஸோட வால்யூம், பையர்ஸோட வால்யூம், செல்லர்ஸோட வால்யூம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்ல. ஸோ இது வந்து ஒரு செல்லர் கேண்டில். ஸோ பையர் எவ்வளோ தூரம்னா போயிருக்கலாம். ஃபைனலாக லோவர் சரி இந்த பையர் வந்து பாடியை டிக்ரீஸ் பண்ணோன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா, இந்த லோவர் சரி என்ட்ரி ஆகிற விக்கு தான் நமக்கு வந்து தீர்மானிக்கும். ஓகேங்களா. அதேமாரி ஒரு பையர் கேண்டிலில் ஸோ செல்லர் எவ்வளோ தூரம்னா போயிருக்கலாம். ஃபைனலாக என்ட்ரு ஆகிற இந்த ஒரு விக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா டிக்ரீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த விக்கு தான் நமக்கு வந்து தீர்மானிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. கேண்டில் இப்படி தான் ரீட் பண்ணணும். இடையில உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து டெலகிராம் ஐடி தரேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா டவுட் மட்டும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து செல்லரோட பாடி 50% டிக்ரீஸ் பண்ணியிருக்கானா. ஸோ பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். இப்போ தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து பையர் இந்த பாடியை விட இந்த பாடி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா. இந்த கேண்டிலில் பையர் வந்து பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான், ஆனால் செல்லரோட வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா. அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த கேண்டிலுக்கு மீனிங் என்ன பண்ணுதுன்னா, ஓகேங்களா, இந்த கேண்டிலுக்கு வந்து மீனிங் என்ன பண்ணுதுன்னா, பாடியே இப்படி இருக்குன்னு வச்சுங்க. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது இப்போதைக்கு இப்போ கன்ஃபர்மேஷனுங்க. இந்தமாரி ஒரு கேண்டிலில் இந்த பாடிக்கு இப்படி இருக்குன்னா வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வால்யூம் இங்கே ஒரு வால்யூம் இருக்குது, இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து நல்ல மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஸோ கேண்டிலை ரீட் பண்ணும்போது இதை வந்து கூட அட்டாச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரி ஒரு கேண்டிலில் ஸோ இந்த பாடிக்கு விக்கிக்கு கம்பேர் பண்ணும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். பாடி விக்கிங் கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்குது. அப்போனா இங்கே இருக்கிற வால்யூம் விட இங்கே இருக்கிற வால்யூமை டிக்ரீஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேவா. ஸோ இந்த விஷயந்தான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான், வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ செல்லர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்துருக்கு. ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன். செல்லர் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டான். அப்புறம் ஏன் ப்ரோ இங்கே வந்து பையர் கேண்டில் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு வந்து இங்கேயே முடிச்சிருங்க. ஓகேங்களா. இங்கே டவுட்டாக இருந்தால் இங்கே முடிச்சிருங்க. ஸோ செல்லர் கேண்டில் ஒரு பையர் கேண்டில் வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஸோ முன்னாடி வந்து நீங்கள் எத்தனை ட்ரேட் ஒன்று சிடபிள்யூஆர்வியில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 ட்ரேடோ இல்லை ஒரு 4 ட்ரேடோ நீங்கள் வந்து சிடபிள்யூஆர்வியில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரே ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லை எனக்கு சிடபிள்யூஆர்வி தெரியும், நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒன்று உங்கள் ட்ரேட் அமௌண்ட்டை அதிகமாக போடுவீங்க. ஓகேங்களா. அண்ட் ப்ராப்பராக அனலைஸ் இருக்காது. ஓகேங்களா. மார்க்கெட்டு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க்கு வந்து அதிகமாக வந்து ட்ரேட் அமௌண்ட் ரிஸ்க் எல்லாம் ஒன்று தான், ரிஸ்க்கை வந்து அதிகமாக ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எமோஷன் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். எனக்கு சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் தெரியும்,
ஓகேங்களா. எனக்கு சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் தெரியும், நான் நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துருவேன், அதனால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதிகமாக. அது ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா உங்கள் மைண்டு வந்து ஸ்டேபிள் ஆகிடும். அதே லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் மைண்டு வந்து டபுள் மடங்கு வந்து எமோஷனல் வந்து வந்துடும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்தையும் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று அந்த சார்ட்டை ஸ்கிப் பண்ணுறங்க, அடுத்த சார்ட் எடுங்க. ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அந்த சார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இல்லை நான் அதே சார்ட்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன்னா வெயிட் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உள்ளே வாங்க. அப்போ உங்கள் மைண்டு வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும். அப்போது நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இடையில இது வந்து அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இங்கே வந்து செல்லர் கேண்டில் வந்துருக்கு. ஓகேங்களா. இங்கே ஏன் பையர் வந்தான்? ஸோ மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன யோசிப்பீங்கன்னா, இது வந்து செல்லர்ஸோட வால்யூம் சொன்னீங்க ப்ரோ, இது பையர்ஸ் லோ வால்யூமாக இருக்கான்னு சொன்னீங்க ப்ரோ, இங்கே செல்லர்ஸ் வந்து ஹை வால்யூமாக சொன்னீங்க ப்ரோ, இங்கே வந்து செல்லர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் ப்ரோ, அகெயின் செல்லர் தானே ப்ரோ வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஓகேங்களா. இந்த கேண்டில் வந்து எனக்கு வந்து டெலகிராமில் ஒரு டவுட்டு கேட்டுருந்தார். ஸோ இது வந்து அவர் வந்து ஓரளவுக்கு கேண்டில் வந்து ஓனாக தான் லேர்ன் பண்ணி கேண்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு. ஸோ எதனா டவுட்னா கேட்பார். ஸோ அதை நான் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அவருக்கு டவுட் வரும்போது ஸோ உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். இங்கே ஏன் வந்து செல்லர் வராமல் பையர் வந்தான்? செல்லர் தான் பாடி இன்க்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டானே, செல்லர் தானே வரணும், ஏன் பையர் வந்தான்? ஸோ அதுக்கான ரீசன் ஓகேங்களா. இது வந்து ஒன் சைடு ஃபைட். ஓகேங்களா. ஒன் சைடு ஃபைட். ப்ரீவியஸாக வந்து ஸோ இந்த கேண்டில் நீங்கள் வந்து இந்த ஒன் சைடு ஃபைட்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து ஸோ இவ்வளோ பெரிய செல்லரோட பாடி பெருசு இருக்குது. ப்ரீவியஸாக வந்து செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஸோ பையர் வந்து ஃபைட் பண்ணி இந்த செல்லரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா. ஒரு 40% டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அதுதான் பையர். இதெல்லாம் ஒன் சைடு ஃபைட்டில் வரும். ஏன்னா ப்ரீவியஸாக இங்கே இங்கே வந்து செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா. ஸோ பையர் இங்கே ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணுறான். ஸோ இங்கே இருக்கிற ஃபைட்டை விட இங்கே இருக்கிற ஃபைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஒன் சைடு ஃபைட்டில். ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன், அதை மைண்டில் வச்சுக்கிங்க. இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்குன்னா அடுத்து வந்து ஒரு பையர் கேண்டில் வருதுன்னா ஸோ இங்கே வந்து செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கானா, அடுத்து ஒரு பையர் கேண்டில் வருதுன்னா இந்த வேல்யூம் செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கானா, அடுத்து ஒரு பையர் கேண்டில் வருதுன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பையர் கேண்டிலில் செல்லர் வந்து ஃபைட் பண்ணி அவன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான் மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ இங்கே செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா. சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பையர், ஸோ இங்கே வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான், அதனால தான் பையர் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து செல்லர் வந்து ஃபைட் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி வால்யூமை செல்லர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செல்லர் கேண்டில் வரும். ஓகேங்களா. இந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. அதனால தான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 23 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஸோ இதே சினாரியோ தான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா. இங்கே பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அகைன் இந்த 3 கேண்டில் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. இங்கே ஏன் செல்லர் வந்தான்? ஓகேங்களா. அகைன் 3 கேண்டில் இங்கே ஏன் செல்லர் வந்தான்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா பையர் வந்து இங்கே ஹை வால்யூமாக இருக்கான். இப்போது அதேமாரி தான் நான் சொல்கிற விஷயந்தான். லோவர் சைட் செல்லர் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், இது வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான்னு எடுத்துக்கோமா. இப்போது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணுது. சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பார்க்க போகிறோம். லோவர் சைடு வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். அகைன் பார்த்தீங்கன்னா பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போய் அகைன் அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாடியே டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேண்டில் வந்து பையர் வந்து ஹை வால்யூம் இருக்கான். செல்லர் ஸ்ட்ராங்னா இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபைட்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இது யாரோட வால்யூம்? செல்லர்ஸ். இது செல்லர்ஸ் வந்து லோ வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா? செல்லர்ஸ் லோ வால்யூமாக இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னா அகெயின் லோவர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஓகேங்களா? இந்த இடத்த பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஸோ இந்த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பையர் வந்து இந்த பாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதுலேருந்து இது வரைக்குமே பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அவனால் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓன் வால்யூமை லாஸ் பண்ணுறான். அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து செல்லர் வந்துருக்கு. ஓகேங்களா? நமக்கு பாடி இம்பார்ட்டண்ட். இந்த கேண்டிலில் நான் சொன்ன மாரி ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலில் பார்த்துட்டீங்க, அடுத்து இந்த கேண்டிலில் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயம் புரியுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். அகைன் பார்த்தீங்கன்னா பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்பர் சைடு இந்தமாரி ஒரு ஃபைட் கிடையாது. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்பர் சைடு ஃபைட் கிடையாது. இந்த இடத்த வந்து ஒரு வேளை இந்த இடத்த பையர் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தானா நெக்ஸ்ட் வந்து ஒரு பையர் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இப்போது இந்த பாடி கூட இந்த பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த பாடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது பையர் ஸ்ட்ராங்காக பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து செல்லர் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்படி புரியலைன்னா என்னோடய டெலகிராம் ஐடி. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் என்னோடய டெலகிராம் ஐடி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அகைன் வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் எந்த கலர் கேண்டில் வரும் தெரியுமா? எனக்கு நான் ப்ரிடிக்ஷன் படி ஒரு பையர் கேண்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மினிமம் வந்து இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வந்து இருந்தால் அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய கான்செப்ட் படி என்ன நடந்திருக்கு, நடந்திருக்குன்னா மார்க்கெட்டு லோன் வால்யூம் லாஸ் பண்ணதுக்கப்புறம் செல்லர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணுறான், ஆல்சோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஆனால் ஃபைனலாக என்ட்ரி ஆகிற ஒரு பையர் தான் வந்து இந்த இடத்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் எனக்கு வந்து மண்டே வந்து ஒரு பையர் கேண்டில் வர சான்ஸ் வந்து அதிகம் என்னோட ப்ரிடிக்ஷன் படி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டின் சிம்பிளை போட்டு போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you. உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.